எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 67வது பிரவச்சனம். 67வது பிரவச்சனம் என்னன்னா, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது அனுகூலம் சொன்னீங்கன்னா ஆதரவா அனுகூலம் சொல்றவான்றது யாருன்னா, நமக்கு ரொம்ப வேண்டியவா, நமக்கு ரொம்ப நண்பர்கள் தான் இடித்துரைப்பார். அவா தான் சொல்லுவா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவாளா இருக்கவா தான் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவா. இந்த மாதிரி நீ பண்ணாத அறிவுரைகளை சொல்லுவா. அதை சொல்றார். அதை மால்யவான் சொல்றார். மால்யவான் யாருன்னா, மால்யவான் கதையை தெரிஞ்சுக்கணும் நீங்க. மால்யவானோட அப்பா சுகேதுன்னு பேரு. இந்த சுகேதனுக்கும் தெய்வகதி அப்படிங்கிற கந்தர்வ பெண்ணுக்கும், சுகேதன்றது அசுரன், தெய்வகதிங்கிற கந்தர்வ பெண்ணுக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிறார். அதுல பெரிய பிள்ளை மால்யவான், 2வது சுமாலி, அடுத்தது மாலி. இந்த மால்யவான் அவனோட இந்த சுகேதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தான். பெரிய பிள்ளை இல்லையா, மால்யவான் ஆட்சிக்கு வந்தான். மால்யவான் இலங்கை ஆண்டு போது போய் பாதாள உலகத்தையெல்லாம் பிடிச்சான், பாதாள உலகத்தையெல்லாம் ஜெயிச்சான். அதுல பாதாள உலகத்துல சண்டை அதுல தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பயந்து போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் வேண்டான், வேண்டி எங்களை காப்பாத்துக்கோன்றா. அப்ப மகாவிஷ்ணு வரார். மகாவிஷ்ணு வரும்போது 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு வரா மகாவிஷ்ணு கிட்ட வரும்போது, மகாவிஷ்ணு அந்த கடைசி தம்பி இருக்கான் இல்லையா மாலின்னு, அவனை கொண்டுடுறார். அவனை கொன்ன உடனே இந்த சுமாலியும் மால்யவானும் ஓடி போய் ஒளிஞ்சுடுறான். பயந்துட்டு போய் ஒளிஞ்சிட்டு மகாவிஷ்ணு கண்ணில் பட மாட்டேங்கிறார். சரி, பயந்து புறம்புது வீட்டு ஓடுவாழ விட்டுறார் மகாவிஷ்ணு. அது மாதிரி ராமாயண சேர்ந்த முடிஞ்ச அப்புறம் கூட இந்த மால்யவான் பீஷ்ணனோட அரசவையில் அமைச்சராக இருக்கான். மால்யவான் நல்லவன் தான், கொஞ்சம் நல்லவன் தான். அவன் அவனுக்கு அந்த அப்ப இவர் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு மால்யவான்கிட்ட, நீ மகாவிஷ்ணு எல்லாம் ஜெயிக்க முடியாது, நீ மகாவிஷ்ணு கிட்ட கூட உடந்தையா போ. உங்க குலமே மகாவிஷ்ணுவுடைய மனுஷனா பிறப்பார். மனுஷனா பிறந்து உங்க குலத்தையே அழிப்பார், ஞாபகம் வச்சுக்கோ. அதனால மகாவிஷ்ணு கிட்ட என்னைக்கு சண்டை இல்லாத பாத்துக்கோ. இந்த மாலியை மகாவிஷ்ணு கொண்ட உடனே சொல்லுவார் சுமாலிகிட்டையும் மால்யவான்கிட்டையும், நீங்க 2 பேரும் பயந்து குலத்தை மகாவிஷ்ணு பொறுப்பார், மனுஷனா பொறுப்பார். மனுஷனா பிறந்து உங்களை எல்லாம் அவன் அழிச்சிடுவார், உங்க குலத்தையே வம்ச குலத்தையே அழிச்சிடுவார், அசுர குலத்தையே அழிச்சிடுவார், ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால என்ன பண்றான், இவன் 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவன் 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு போயிடுறார். போன உடனே இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, அங்க உள்ளேயே பாதாள உலகத்தையே சுத்திட்டு இருப்பார். அப்ப என்ன பண்ணார், மால்யவானுக்கு அவருக்கு கல்யாணம் ஆகும். அவருக்கு சுந்தரின்னு ஒரு ஒய்ஃப், அவரோட ஒய்ஃப். மால்யவானுக்கு சுந்தரின்றது ஒய்ஃப். இந்த மால்யவான் என்ன பண்ற, அந்த மால்யவானுக்கு சுந்தரிக்கும் பிறந்தவதான் கைகசின்னு ஒரு பொண்ணு. இன்னும் 4 பிள்ளைகள்லாம் 8 பேர் 10 பேர் பிறக்கிறா. 10 பேர்ல ஒரு 4 பேர் 5 பேர் பிள்ளைகள். அவள்லாம் ஒன்றும் அவளை அது இதுவா இல்லை. அதுல ஒருத்தர் தான் மாரீசன் வருவான். மாரீசன் கைகசியோட அண்ணனா வருவான். அண்ணன் மாரீசன். அதுல ஒருத்தர் மாரீசன், அதுல ஒரு பிள்ளை, மீதி 2-3 பேர் பொண்ணு. அந்த பொண்ணுல ஒத்தி கைகசி. இந்த மால்யவான் என்ன பண்ணுவான், இந்த கைகசிய எப்படியாவது நம்ம இது பண்ணி தேவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா, தேவர்கள் வம்சத்துல இருக்கா இல்லையா, ஆக தேவர்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா இந்த மகாவிஷ்ணு கிட்ட நம்ம தப்பிச்சிடலாம். கைகசி நம்ம இப்ப தேவர்களுடைய நம்மளுக்கு நல்ல உறவு வேணும்னா நம்ம முதல்ல நம்ம அவள்கிட்ட இருந்து ஒரு நம்மளுக்கு அந்த பந்தத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், விஸ்ரவசுன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த விஸ்ரவசுன்ற முனிவர், அவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். அவரோட பிள்ளைதான் குபேரன். இவர் என்ன பண்ணுவார், நம்ம மால்யவான் என்ன பண்ணுவார், மெதுவா தன்னுடைய பெண்ணை கைகசிய, நீ விஸ்ரவசுவை கல்யாணம் பண்ணிக்கோ, விஸ்ரவசுவம் போய் மயக்கு, விஸ்ரவசுவ மயக்கி நீ அவரை எப்படியாலும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு நம்ம வம்சமே தழைக்கணுவா. இது அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு யுத்த மொழிகள்ல இதையும் வச்சிருந்தான். எதிரி ரொம்ப பலவானா இருந்தான்னா அவனை சம்மந்தி ஆக்கி விடணும். பொண்ணு இருந்தா பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தனக்கு சம்மந்தி ஆக்கிட்டா நிரந்தர நண்பன் ஆயிடுவான் இல்லையா. அதனால என்ன பண்றா, கைகேசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றான். விஸ்ரவசுவ
விஸ்ரவசுக்கு கையேசியாக அனுப்புவான். கையேசி போய் மெதுவாக பேசி அப்படி இப்படி பேசி விஸ்ரவசுவை மயக்கி விஸ்ரவசுவை தன் கைக்குள்ளே போட்டுடுவான். போட்ட உடனே மால்யவான் என்ன பண்ணுவான், விஸ்ரவசுவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். விஸ்ரவசுக்கு இந்த கைகேசியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். கைகேசிக்கு தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் 3 பிள்ளை, ஒரு பொண்ணு தான் சூர்பனகை. உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு பிறக்கிறா. இந்த இந்த அண்ணா தம்பியில சுமாலியும் மால்யவானும் இருந்தா இல்லையா, இந்த சுமாலிய ஒரு தேவாசுர யுத்தம் மறுபடியும் ஒரு தடவை சண்டை நடந்தப்ப சாவித்திரன்ற ஒரு கந்தர்வன் அவன் என்ன பண்ணிடுறான், கதையால மண்டையை பிறந்துடுறான். சுமாலியையும் கொண்டு விடுறான். ஆக அந்த 3 பேர் பிறந்தவாள்ல இவன் ஒருத்தன் தான் இருக்கான். பாக்கி அந்த சுகேதனுக்கு பிறந்த 3 பிள்ளைகள்ல மால்யவான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கான். அவன் தான் பெரியவன், அவன் தான் நாட்டை ஆண்டுன்னு இருக்கான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம அசுரர்கள்ட்ட தேவர்கள்ட்ட தகராறு வைக்கணுமா முடியாதுன்னு. அவன் தேவர்கள்ட்ட ஓரளவு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கான். அதை சொல்லுவான் ராவணனுக்கு, இது மாதிரிலாம் நடந்தது எனக்கு, நீ போகாத, நீ செய்யறது தப்பு, நீ சீதையை கொண்டு இது பண்ணி. அப்போ என்ன பண்ணுவான், அடுத்த இதில் மால்யவான் சூர்பனகை கைகேசியோட பிள்ளை ராவணனுக்கு பட்டம் சுட்டிதான். ராவணன் ஆட்சி ஆண்டுருக்கான். ராவணன் ஆட்சி ஆண்டுருக்கும்போது தன்னுடைய பாட்டனாருக்கு மந்திரி சபையில் ஒரு இடம் கொடுக்குறான். மந்திரி சபையில் பாட்டனாரும் ஒரு பாட்டனார் மந்திரியாக வச்சுருப்பான். அப்போ இவருக்கு என்னென்னா, ஒரு சைடில் பாட்டனார், இன்னொரு சைடில் அந்த நாட்டோட இலங்கையோட மந்திரி. ஆக ராவணனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு இவர்கிட்ட தான் கெப்பாசிட்டி இருக்குது. இவரோட சொல்ல முடியாது யாரும். ஒவ்வொரு நேரத்தில் ராவணன் அதட்டியும் சொல்லுவார், ஒரு நேரத்தில் ராவணன்கிட்ட பணிஞ்சு சொல்லுவார், அரசேன்னு சொல்லுவார், ஒரு நேரத்தில் ராவணா நீ பண்ணுறது சரியில்லைன்னுவார். இது மாதிரி சொல்லி அப்போ இதையெல்லாம் சொல்கிறார். இந்த கதையெல்லாம் தான் பிறந்த கதை ராவணனுக்கு. ராவணன் கேட்க மாட்டான்னு உடனே ராவணன் என்ன பண்ணுவார், அப்போ நாரதர் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நாராயணன் என்னால் ஜெயிக்க முடியல, என் தம்பி மாலியை எழுந்தேன். அதே மாதிரி பார்த்தா மறுபடியும் ஒரு தடவை சண்டை வந்தது, எங்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்தப்போ ஒரு கந்தர்வன் சுமாலியை கொண்டுட்டான், தலையை உடைச்சி மண்டையை உடைச்சே கொண்டுட்டான். அதனால அதெல்லாம் நீ சாவித்திரன்ற அந்த கந்தர்வன் கொண்டுட்டான், அதனால நீ அவகிட்ட வம்பு படையா வேண்டாம். இது பார்த்தா ராமனுடைய செய்கைகள்லாம் பார்த்தா குழந்தையிலேயே நான் ராமனை எனக்கு தெரியும். ராமன் அசாத்திய லீலைகள்லாம் பண்ணியிருக்கான், வானர சேனையை வச்சு வந்திருக்கான். கடலில் யாராவது பாலம் கட்டி பார்த்துருக்கியா நீ? ராமன் பாலம் கட்டி வந்துட்டார்ல, அப்போ எவ்வளோ பெரிய படையை நடத்தி அதில் கூட்டு வந்திருக்கார் ராமர். எல்லாரும் இப்போ பார்க்கணும், ராவண படைகள் எங்கே பார்த்தாலும் அந்த அசுர குரங்கு படைகள் அதை பார்த்த உடனே பயமாக இருக்கு எங்களுக்கு எல்லாம். நீ இதை பண்ணாத, அசுரகுலம் அழிஞ்சு போயிடும், பண்ணாதன்னு சொல்லுவான். நிறைய சொல்லுவான் மால்யவான், எவ்வளோ பற்றி சொல்லுவான். ஆனால் விநாசகாலே இதை பற்றிட்டு ராவணனுக்கு அதெல்லாம் தோணலை. ராவணன் எத்தனையோ பேர் தூதெல்லாம் விட்டு ஒரு தரம் ஒரு 2 பேரை தூது அனுப்புவான். ராமருக்கு ஒற்றை அனுப்புவான். ஒற்று வேவு பார்க்கறதுக்கு போனாலும் கண்டுபிடிச்சிடுவான். வானர படம் கண்டுபிடிச்சி இழுத்தும் போய் ராமனர்கிட்ட இருக்கும். ராமர்கிட்ட வைக்கும்போது கொண்டுடுறதுக்கு சொல்லுவான். அப்போ ராமர் அதெல்லாம் ஒற்றனை கொல்லக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு அவனுக்கு தகுந்த மரியாதையெல்லாம் கொடுத்து அவனுக்கு எல்லா சிசுவையும் பண்ணி, உங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லு, நான் இலங்கையை ஜெயிக்காத ஓய மாட்டேன், என் மனைவி ராவணன் கடத்திட்டு வந்தது தப்பு, இலங்கையை நான் ஜெயிச்சுட்டு தான் ஓய்வேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். சொல்லி அது மாதிரி அதையெல்லாம் சொல்லுவான். இப்போ கூட அந்த தூதில் கூட பாரு, தர்ம நியாயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்கான் பாரு, ஒற்றர்களை கொல்லக்கூடாதுன்றதுக்காக. இல்லைன்னா உன்னோட ஒற்றர்களையெல்லாம் கொண்டிருப்பா, உன்னுடைய ஒற்றர்கள் உனக்கு தூது சொன்னவாள்லாம் உனக்கு நல்லது சொன்னான்னு சொல்லிருக்கியா, நல்லது சொல்ல உங்ககிட்ட, அவள் உனக்கு பயந்துட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்கிறா, ஆனால் அவள் பார்த்தது இதுதான்றதை சொல்லுவா. சொல்லி என்ன பண்ணியும், அதையெல்லாம் என்ன பண்ணினாலும் அவன் அவனோட புத்தி மாறல. அவனுக்கு அந்த அதே மைண்ட்லேயே இருக்குது, சீதை மைண்ட்லேயே இருக்குது. அதைத்தான் சொல்ற, அனுகூலம் சொன்னேனும் மால்யவான் போலே அப்படின்னு இவன் சொல்கிறான். மால்யவான மாதிரி நான் எங்கேயாவது ராவனுக்கு புத்திமதி சொல்கிறேன்னா எனக்கு அந்த தகுதி இருந்ததா? அதுவும் இல்லையே. நான் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தோ ஒரு தயிர் கடையில் நான் எங்கேயோ ஊரை விட்டு போகிறேன் வெளியில் என் பழப்புக்காக, என்ன தடுக்காதீங்கன்னுவான். அப்போ பாப்பார் ராமானுஜர், இவ்வளோ தூரம் இவளுக்கு தெரிஞ்ச மால்யவான் கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறா. இவன் எவ்வளோ பெரிய ஆள், இவன் எவ்வளோ பெரிய ஞானம் படித்தவன், இவன் இந்த ஊரை விட்டு போகிறாளே, இவளை விடக்கூடாதுன்னு மனசில் பண்ணினார். இருந்தாலும் அவளுக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறது பார்க்குறது, அடுத்து சொல்லிடுவார். அடுத்து சொல்லுவா, அடுத்த பிரவச்சனம் என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.